நீங்க முதல்ல இந்த ஊர் தானா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அஹமதாபாத், குஜராத். குஜராத்ல இருந்து வரீங்க. எப்படி இவ்வளவு நல்லா தமிழ் பேசுறீங்க? அங்கேயும் படிச்சிருக்கேன், குஜராத் தமிழ் மீடியம். பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு வட இந்தியால இருந்து வந்து நம்ம ஊர்ல எல்லா வேலையுமே அவங்க வாங்கிக்கிறாங்க, நம்ம ஊருக்காரங்களும் வேலை கிடைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அது நீங்க எப்படி பாத்தீங்க? நல்லது தானேங்க. வணக்கம்டா. ஆனா ஃபர்ஸ்ட் உங்க பேரு, நீங்க என்ன வேலை பாக்குறேன்னு சொல்லிடுங்க. பேர் ஸ்வீட்லேன். டெய்லர் வேலை பார்க்குறேன். டெய்லர் வேலை பாக்குறீங்க. எத்தனை வருஷமா அந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? 25 வருஷம் ஆச்சா? நீங்க முதல்ல இந்த ஊர் தானா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அஹமதாபாத். புரியல. அஹமதாபாத், குஜராத். குஜராத்ல இருந்து வரீங்க. எப்படி இவ்வளவு நல்லா தமிழ் பேசுறீங்க? அங்கேயும் படிச்சிருக்கேன், குஜராத் தமிழ் மீடியம். ஓ, ஓகே ஓகே ஓகே. நீங்க அங்க இருந்து எதனால நான் இங்க வந்தீங்க? சொல்லக்கூடாது. ஓ, அது உங்க பர்சனல் ப்ராப்ளம்னால வந்துட்டீங்க. ஓகே. 25 வருஷமா டெய்லர் தொழில் மட்டும் தான் பண்றீங்களா, அதுக்கு முன்னாடி வேற எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா? டெய்லர் தொழில் பண்ணிருக்கோம். எனக்கு அங்க இட்லி வியாபாரம் பண்ணிருக்கோம். அங்க இட்லி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்களா? அங்க எப்படின்னா இப்போ ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து சப்பாத்தி இதெல்லாம் தான் சாப்பிடுவாங்க, இட்லி அவ்வளவா எடுத்துக்கவே மாட்டாங்க. நல்லா டேஸ்டா கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க, அதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஓகே. ஆனா சின்ன வயசுல உங்களுக்கு எதுவும் பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சா? இல்லையா? இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்க தொழில வந்து நல்லா நல்லா சம்பாதிக்க முடியுதா? இங்க சம்பாதிக்கிறது கஷ்டம். பாம்பே தான் போய் ஏன்னா இங்க நிறைய எல்லாருமே சொல்றாங்க நிறைய வேலை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சம்பாதிக்கலாமே. ஒரு வேலை 4 நாளா ஒரு வேலை. அதான் நீங்க என்னென்ன மாதிரி வேலையெல்லாம் தேடுறீங்க? டெய்லர் வேலை டெய்லர் வேலை கிடைச்சாக்கி செய்யலாம். ஏதாவது கிடைக்கிறத வச்சுட்டு அதான் வேற என்னென்ன தொழில் உங்களுக்கு தெரியும்னு கேக்குறேன். வேற என்ன வேற ஸ்பெஷலா ஒன்றும் தெரியாது. டெய்லரிங் தான் தெரியும். சென்னையில் நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க, குட்டி குட்டியா மிஷின் வச்சுட்டு தெரு தெரு ஓரங்கள்ல போட்டு அது பண்ணலாம்ல. மிஷின் ஏதாவது வேணும். ஒரு மிஷின் எவ்வளவு வரும்? 5000-6000. ஓகேண்ணா. ஆனா அப்பதான் வந்து நியூ இயர் வந்துச்சு. சோ நியூ இயரை நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்களா இல்ல என்ன பண்ணீங்க? நியூ இயர் அன்னைக்கு என்ன பண்றீங்க? ஓ, நியூ இயர் அன்னைக்கு தான் வந்தீங்க. ஓகே. வந்துட்டு வெளில தேட ஆரம்பிச்சீங்களா? என்னென்ன மாதிரி இடங்கள்லாம் போய் தேடிங்க? சென்னை சர்க்கிள்ல இந்த தாம்பரம் போனேன். அக்கம்பக்கத்துல தான் எல்லாத்தையும் தேடுறேன். ரொம்ப தூரம்லாம் போகல, எங்கேயுமே கிடைக்கல. ஓகே. அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? பார்த்துட்டு எனக்கு பாம்பே போயிருக்காங்க. ஆனா கிடைக்குமாண்ணா வேலையெல்லாம்? செஞ்சிருக்கேன். ஓ, ஓகே ஓகே ஓகே. பாம்பேல அப்புறம் நீங்க பாம்பே போகாம இங்க வர சூஸ் பண்ணீங்க? நம்ம ஊர் பார்த்துக்கலான்னு நல்லா கேள்விப்பட்டேன். இந்தியாவில் நிறைய வராங்க, அவங்களுக்கே நல்ல வேலை கிடைக்கும். ஆமாண்ணா, இங்க நிறைய பேர் வேலை பாக்குறாங்க நார்த் இந்தியால வந்து. அதுக்குதான் இங்க வந்து பார்த்தேன். ஆனா உங்களுக்கு எதுவும் கிடைக்கல. என்ன படிச்சிருக்கீங்க? 10th ஃபெயில். இது அங்க குஜராத் ஸ்கூல்ல தான் படிச்சீங்க? சரி. உங்களுக்கு குடும்பம் எல்லாம் இருக்காங்களா? அவங்களாம் என்ன பண்றாங்க? அங்க இட்லி வியாபாரம் இருக்கு, அதை வச்சு படிச்சிருக்கேன். இப்போ இப்ப அந்த கடையை உங்க மனைவிட்ட கொடுத்துட்டு வந்துட்டீங்க, அவங்க தான் பாத்துக்கிறாங்களா? குழந்தைங்க இருக்காங்களா? ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்க 2 பேர் படிக்க வச்சிருக்கீங்களா? அவங்களுக்காக தான் இந்த வேலை எல்லாமே. வேலை பார்த்தா உங்க வீட்டுக்கு ஆசை இருக்கும். ஓகேண்ணா. ஆனா சின்ன வயசுல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும்ல, அதாவது என்ன சொல்றது, இப்போ டெய்லரிங் வேலை ஓகே நீங்க கத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தொழில் ஓகே. இதனால சின்ன வயசுல வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வேலை இருக்கும். சின்ன வயசுல போலீஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், அப்ப நம்ம யோசிச்சிருப்போம். நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்க சின்ன வயசுல? எனக்கு எதாவது ஆகணும் அப்படின்னா என்ன ஆகணும்னு யோசிச்சிருக்கீங்க? அந்த சின்ன வயசுல ஆன பிறகு என்ன இந்த வேலையிலேயே ஃபேஷன் டிசைனர் அதே மாதிரி போலான்னு கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. அப்போ அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறேன். இதுலயே ஃபேஷன் டிசைனர் போனதுக்கு நல்ல ஆமா நல்ல ஸ்கோப் இருக்கு. ஆமா. ஆனா அதுவும் இல்லாம இப்ப நீங்க சொன்னீங்க நான் வந்து 10th ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்களா இல்ல நீங்க? வீட்டுலதான் படிக்க எல்லாம் வச்சாங்க. நான் தான் வேலைக்கு போய் எடுத்த முடிவு தப்பா போச்சு. படிச்சிருந்தேன், நல்லா படிச்சிருப்பேன். டெய்லர் வேலைக்காக கட்டு கொடுத்துட்டாங்க. காசு கையில காசு பார்த்து படிப்புல இன்ட்ரெஸ்ட் போச்சு. அந்த இன்ட்ரெஸ்ட் போன பிறகு படிக்கிறது விட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சோம். அதனால அந்த படிப்பு விட்டதால இப்போ வருத்தப்படுறாங்க. நல்ல விஷயம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு முன்னாடி இந்த நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா வட இந்தியால இருந்து வந்து நம்ம ஊர்ல எல்லா வேலையுமே அவங்க வாங்கிக்கிறாங்க, நம்ம ஊருக்காரங்களும் வேலை கிடைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அது நீங்க எப்படி பாத்தீங்க? நல்லது தானேங்க. இங்க நல்லா எல்லாரும் இங்க நல்லா படிச்சுட்டாங்க, அதனால அங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகாங்க வேலை, கூலி வேலைக்கு. ஆபீஸ்ல வேலை செய்ய வராங்க, எல்லாம் கூலி வேலைக்கு தானே வராங்க. கூலி வேலைக்கு தானே வராங்க. இங்க வந்து கூலி வேலைக்கு ஆள் இல்லைன்னு இருக்கும். எல்லாருமே படிச்சு முன்னேறிட்டாங்க. அங்க இன்னும் படிக்காம அப்படியே கூலி வேலை செஞ்சுட்டு இன்னும் பின் தங்கி இருக்காங்க. அங்க இருக்க நிலைமையை நான் பாத்துருக்கேன், எனக்கு தெரியும். அங்க அதே மாதிரிதான். இல்ல அதான் நிறைய பேர் இதை புரிஞ்சுக்காம என்ன பண்றாங்கன்னா வடமாநிலம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
அங்க இப்ப நீங்க எல்லாம் சிங்கப்பூர் போறீங்களா, அங்க எதுக்கு போறீங்க? வெளிநாட்டுக்கு போறாங்க. இங்க இருந்து எல்லாரும் சிங்கப்பூர், மலேசியா, தமிழ்நாட்டுல இருந்து படிச்சு போயிருக்காங்க. அங்கேயும் வேலைக்கு போறாங்கன்னா அங்க ஆள் தேவை, அங்க நல்லா முன்னேறி இருக்கு அந்த கண்ட்ரி. ஆட்கள் தேவை, அங்க போறாங்க. அதே மாதிரி இங்க ஆட்கள் நீடு இருக்கு, அதனால அங்க இருந்து வராங்க. இப்ப எதுக்கு அதிகமா வராங்கன்னா இப்ப நல்லா படிச்சு எல்லாரும் முன்னேறி இருக்காங்க நம்ம நாட்டுல பார்க்க போனாங்க. அந்த இதுலதான் நானும் இங்க வந்தேன். நம்ம கொஞ்சம் முன்னேறி இருக்கு, எல்லாம் யூடியூப்லதான் பாக்குறேன், எல்லாம் தெரியும். எனக்கு படிக்கிற பழக்கம் இருக்கு, படிப்பேன், அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிருக்கேன். எங்க நம்ம நாடு வேற எல்லா ஸ்டேட்டோட தமிழ்நாடு நல்லது. எங்க போனாலும் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா வெறும் பாம்பே மட்டும், பாம்பே, பூனா அது மாதிரி இடத்துல தான் யூபி, பிஆர், நார்த் சைட்ல இருந்து எல்லாம் வேலைக்கு வருவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல நீங்க எங்க பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் வேலைக்கு போறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு எல்லாரும் நல்லா படிச்சு இங்க வந்து முன்னேறி இருக்காங்கன்னு அர்த்தம். கவர்மெண்ட் அவ்வளவு படிக்க வைக்கிறாங்கன்னு அர்த்தம். படிப்புக்கு முக்கியத்துவம் இருக்கு இங்க. அந்த முக்கியத்துவம் இன்னும் வளர்ந்துட்டு தான் போவோம். அப்படி இருந்தாக்கி வெளியே வர்றதுல ஒரு ப்ராப்ளம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்தாக்கி நல்லது. இங்க இருக்கவங்க அப்ப வேலை கிடைக்கணும், எல்லாம் படிப்பாங்க. படிச்சாதான் வேலை கிடைக்கும். ஒரு இன்னும் கொஞ்சம் படிக்காதவங்களும் படிக்க வைப்பாங்க பசங்களை. ஆனா இப்போ இன்னைக்கு ஊருக்கு போயிடுவீங்களா இல்ல எப்படி இங்கதான் இருப்பீங்களா? கண்டிப்பா இன்னைக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணுவேன். இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்க நைட் அங்க ஸ்டேஷன்ல எல்லாம் நைட் போன் எல்லாம் அடிக்கடி பாக்கலாம். இங்க வந்து தூங்கிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு போகலான்னு பாக்குறேன். ரெஸ்ட் எடுத்து. ஆனா இப்போ இருக்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் படிக்கிறதெல்லாம் ஈஸியா விட்டுறாங்க. புரியுதா? இப்ப ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க, டெக்னாலஜி எல்லாம் வந்துச்சு, போன் இருக்கு எங்க இல்ல, நான் என்ன வேணா கத்துக்கலாம், நான் என்ன வேணா பெரிய ஆளாயிருவேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? படிப்பை மட்டும் விட்டுறாங்க. படிச்சாக்கி நல்லது. எங்களை மாதிரி படிச்சிருந்தா ஏதாவது வேலை கிடைச்சிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு. டெய்லர் வேலை மட்டும் இருக்க வேலை கஷ்டம். சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.